This is Srivashni and this is Sutish from Velamal Engineering College, Department of Management Science. This interview is on the topic of leadership analysis. On this video, we have a chief guest, Mr. Ganeshan. He is the General Manager of South Zone Nilgiris franchise. Let's all empower our knowledge with the help of our entrepreneur. So let's get into the frame. Happy morning, sir. So we are both eagerly waiting to hear about your life journey as an entrepreneur. கணேசன் நேட்டிவ் மயிலாடுதுறை. நான் ஆக்சுவலாக 99ல் சென்னைக்கு வந்திருந்தோம். வரும்போது வட சென்னை அனல்மின் நிலையம்ன்ற ஒரு பவர் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் இனிஷியலாக ஒரு ஆஃபீஸ் பாய் தான் ஜாயின் பண்ணோம் போயிட்டு. அப்புறம் அங்கேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி ஆஃபீஸ் பாய், அப்புறம் டெண்டரிங் செக்ஷன், அப்புறம் மேனேஜர், அந்த வகையில் இன்றைக்கி 24 இயர்ஸ் ஜேர்னி முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி கம்பெனியோட ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறான். பட் அங்கே சாதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில். அங்கே இருக்கும்போது அது மட்டும் பத்தாது, சைடு பிஸ்னஸ் வேணுன்ற ஒரு நோக்கத்தோட நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் 2009ல் என்னுடைய ஓன் நேமில் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி ஒன்று ரெடி பண்ணோம், கோல்டு இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்னு. ஸோ அதுவும் இன்கேஸ் நான் ராதாவில் ஜிஎம் இருந்தாலும் பேரலாக அதையும் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியாக ஒர்க் பண்ணிட்டு கொண்டு வந்துருக்கிறா. இது அந்த ஒரே லைனில் இருக்குமே, ஒரே லைன் டவுன் என்ன பண்ண முடியுன்றதுனால ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்றதுக்காக ஒரு வேறு ஏதாவது பிஸ்னஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திருவத்தூரில் பிராண்டடு சூப்பர் மார்க்கெட்றதே கிடையாது. ஸோ அப்போ 2014ல் தான் ஒரு பிராண்டட் சூப்பர் மார்க்கெட்டை கொண்டு வரும்னு சொல்லி, சரி நானும் வீடு இங்கே இருக்குது, வெளில ஒரு ஷாப்பும் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நீல்கிரிஸ் சூப்பர் மார்க்கெட்ன்றதை ஃபஸ்ட் டைம் வட சென்னையில் பிராண்டடாக ஒன்று கொண்டு வரணுன்னாக்கா அந்த நீல்கிரிஸ் தான் ஃபஸ்ட்டு பிராண்டட். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இப்போது தஞ்சை மனம்ன்ற ஹோட்டல் ரன் பண்ணுறோம், அடுத்த கிளைக்கு போனோம் இல்லையா. ஸோ தஞ்சை மனம் ஹோட்டல், அப்புறம் ஈகா டெடேஷன் பார்ட்னர்ஷிப்பில் ஆனியன் வாங்கி செல் பண்ணுறது, ஸ்மோக் அப்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட், அது டி நகரில், அதெல்லாம் பார்ட்னர்ஸ் வந்துட்டுருக்குறோம். ஸோ 24 இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு. What is the definition of success according to you? சக்ஸஸுக்குன்னு பார்த்தோம்னாக்கா 3-4 விஷயத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்றதில் முடிவெடுத்து அதில் தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது, எந்த விஷயம் பண்ணாலுமே அதுக்கு வந்து ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டலில் வைக்கிறோம்னாக்கா 10 ஹோட்டல் இருக்கலாம், அந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் மக்கள் சாப்பிட போவாங்க. ஏன்னா அதில் குவாலிட்டி இருக்கும், சரிங்களா. குவாலிட்டி. 3வது, நேர்மையை கடைப்பிடிக்கணும். எந்த விஷயம் வந்தாலும் நேர்மையாக இருக்கும்போது நம்ம செய்கிற பிஸ்னஸ் கண்டிப்பாக தோல்வியே வராது. Tell me about your leadership. ஒரு 20 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஆளுகளை மிரட்டி வேலை வாங்கணும். பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அது சரி வராது. ஸோ லீடர்ஷிப்புனாக்கா அவங்களுக்கு ஒரு அரவணைப்பான வேலையை வாங்கணும்னா மட்டும்தான் அவங்கள சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் போய் அவனை மிரட்டியோ வேறு எதுவும் சத்தம் போட்டோ வேலை வாங்கணும்னா கண்டிப்பாக அது பண்ண முடியாது. ஈக்குவலாக அந்த ஒரு லீடர்ஷிப்ன்ற மீன்ஸ் லீடர்ன்றது இல்லாமல் 10ஓட 11 அவங்களோட டீம் ஒர்க்காக பண்ணி அவங்கள எப்போதாலும் என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துட்ருக்கணும். இதை பண்ணோம்னா மட்டும்தான் இன்னும் உள்ள காலகட்டத்தில் லேபரை வச்சு மெயின்டைன் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் கொண்டு வர முடியும். So what about the bonus and incentives? போனஸ்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒன்று கொடுத்தா ஆகணும். ஏன்னா பண்டிகை காலங்களில் எப்போதும் மாதம் கொடுக்குற சேலரி எவ்வளோ அவங்க சேர்த்து வச்சு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டவும் ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி செலவு மட்டும் வைக்க முடியும். ஸோ பண்டிகை காலத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு செலவு இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம அவங்களோட சேலரியில் ஒரு மாதம் சேலரி என்னவோ அந்த சேலரியை வந்து தீபாவளி டைமில் போனஸாக கொடுப்போம். இன்சென்டிவ்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டு. ஸோ செய்கிற வேலைக்கு வந்து சேலரியை கொடுப்போம். இன்சென்டிவ்ஸ்ன்றது வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, திறமையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் ஒரு 8 மணிக்கு டியூட்டி முடியுதுன்னா அவங்க 8 மணிக்கு போயிடுவாங்க. ஆனால் இதே நீங்கள் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்துருந்தோம்னாக்கா 8 மணின்றது அவனுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், 10 மணி வரைக்கும் வேலை செய்யலான்ற மாதிரி. ஸோ அதனால் இன்சென்டிவை நீங்கள் கொடுத்தோம்னா மட்டும்தான் அடிஷ்னல் ஒர்க் வந்து அவங்களோட எதிர்பார்க்க முடியும். அதுக்கான வட்டியை கட்டுறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கோ இல்லை லாஸ்னாக்கா டோட்டலாக எல்லாத்தையும் மூடுறதுக்கும் இந்த வாய்ப்பு வந்துருக்கும். இப்போ கம்ஃபர்ட் ஜோன் எப்போ ஃபீல் பண்ணோம்னாக்கா நம்மகிட்ட 3 கார் வாங்கக்கூடிய பணம் சம்பாதிச்சும் போது ஒரு காரை வாங்குறது யோசிச்சோம்னாக்கா கம்போஸ். An advice for an emerging entrepreneur or upcoming trying entrepreneurs? சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். முதல்ல உங்களோட இலக்கை நிர்ணயிக்கணும், நம்மளோட கோல் எதிர்ந்ததை பண்ணணும், அதுக்கு உண்டான கரெக்டான பிளானிங் பண்ணணும், திட்டமிடுதல். இன்கேஸ் திட்டமிடும்போது சில சர்க்கிள் வரதா செய்யும், அதை கண்டிப்பாக விடாமுயற்சி
அது கண்டிப்பாக இருக்கணும். அந்த நம்மளுடைய எய்ம், அதோடைய திட்டமிடுதல், விடாமுயற்சி, இது 3ம் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா எந்த பிஸ்னஸ்னாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் எங்களுக்கு 3மே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா எங்கள்கிட்ட வேலைக்கு வரவங்களே பார்த்திங்கனாக்கா பிஏ முடிச்சுட்டு நேராக வராங்க வேலைக்கு. வந்து ஒரு மாதத்துக்குள்ளாரே எனக்கு வந்து இது சூட் ஆகாதுன்ற ஒரு எய்முக்கு போயிடுது. இதையும் நம்மளால் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதே போல் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்ற ஒரு காரணம் இருக்குது. இப்போ நான் முன்னே வந்து நான் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு காரணம். ஏன்னா நான் பாட்டு ராபாக வேலை செஞ்சே இருப்பேன். சேலரியும் பார்த்தா 1500 2000 தான். ஆனால் நான் செஞ்ச வேலையை வந்து எங்கள் சேர்மன் வந்து மானிட்டர் பண்ணிச்சிருக்காரு. ஸோ எல்லாம் எதை கொடுத்தாலும் செய்கிறான், எப்படி வேணாலும் செய்கிறான்ற ஒரு மைண்டில் வந்ததுக்கப்புறமா இவனுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்தா கண்டிப்பாக பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா அந்த போஸ்டிங் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம போய் உட்காந்துருக்கோம், யாரும் கவனிக்கல, ஒன்றும் வேலை இல்லை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வேலை இல்லைன்றது நினச்சிட்டு இருக்கோம்னாக்கா சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத ஒரு பழமொழி ஏற்ற மாதிரி வேலை செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. Sir, can you explain the marketing strategy that you used in your store? எக்ஸாம்பிள், எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே பில் போடும்போது குழந்தையோடு நிற்பாங்க. நிற்கும்போது தான் பசங்களோட கடையில் இந்த சாக்லேட்ஸு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் போடும். ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் போய் தேடி எடுக்கிற பொருள் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து நிற்கும்போது பார்த்து எடுக்கிற பொருள். அதனால் இது இந்த பக்கம் பார்த்தோன்னா வந்து கிராசரிஸ்ன்ற ஒரு தனி செக்ஷன், ஃபுட்டோட ஐட்டம் இது தனி, மசாலாவுக்கும் தனி செக்ஷன், ஆயில் ஃபுல்லாக ஆயில் தனியாக. ஸோ வந்தாக்கா எல்லா ப்ராண்டும் ஒரே இடத்துல வச்சுருவோம். ஸோ ஆயில்னாலே ஆயிலுக்கு போயிடணும், கிராசரிஸ்னால கிராசரிஸ்க்கு வந்துடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு அது மாதிரி காஸ்மெட்டிக்ஸுக்கும் ஒரு ரோ போகும்போது எல்லா ப்ராண்டும் ஒரே இடத்துல இருக்கணும். உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அந்த ஒரு ரோக்கு போனால் ஐட்டம் வைஸ் உண்டு எல்லா பிராண்டடுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்நாக்ஸுக்கு தனி பிஸ்கட், ஸ்நாக்ஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டா, அந்த பக்கம் ஃபுல்லாக ஆயிலு, இந்த பக்கம் ஃபுல்லாக காஸ்மெட்டிக், அது மாதிரி தான். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் ஜென்ரலாக இருக்கிறது தான். Can you share some examples of challenges that a store manager faces in the industry? எப்போவுமே வேலைக்குன்னு கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ எடுப்போம் இல்லையா, அப்போ எடுக்கும்போதே சில குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டெஸ்ட் கொடுப்போம். அப்போ வந்து திருவள்ளுவர் குரல் வச்சுக்காரு, என்ன திருக்குறள் அது, இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கும். அதனால் நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போதே தெரியும் இதோடைய நேச்சர் என்ன, இதோடைய குவாலிட்டி என்ன, 2-3 சாம்பிள் ஒர்க்கு கொடுக்கும்போது தெரிஞ்சு போகிறோம் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்றதெல்லாம். ஸோ அதனால் அவருக்கு வந்து இது மேனேஜர் போஸ்ட் கொடுக்கலாம், இன்னொரு பையனை செலக்ட் பண்ணும்போது இவருக்கு பில்லிங் கொடுக்கலான்ற மாதிரி செலக்ட் பண்ணுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு லேபர்ஸுன்ற மென்டாலிட்டி இல்லாமல் நம்ம முன்னேறதுக்கு அவர் நம்ம உதவி செய்கிறாருன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஏன்னா இப்போ நான் வந்து மேனேஜ்மெண்ட்டையோ கேஷையோ எதுவும் பார்க்க முடியாது. ஸோ இவங்க நாட் ஏ ஒர்க்கர். அவங்க எப்படின்னாக்கா இப்போ நம்ம வந்து மேலே வரணுன்னாக்கா அவங்களோட உதவியில் தான் வர முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லேபரு, மேனேஜரு, முதலாளின்ற ஒரு தனித்துவம் இருக்காது. ஈக்குவலாக அவங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது பண்ணோம்னாக்கா இப்போ இந்த கர்ணன்ற பையெல்லாம் கிட்டத்தட்ட 11 வருஷமாக என்கிட்ட இருக்கு. அப்படி அவருக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தேவையானதும் பண்ணணும். அதெல்லாம் பண்ணும்போது அவங்க நமக்கு உண்மையாக வேலை செய்வாங்க. Thank you for the wonderful session on behalf of our college. We as a team learned a lot from this section. Being an entrepreneur is the ideal option for everyone. So thank you so much. Thank you.